விஜய்க்கு எதிராக களமிறங்கும் வடிவேலு. காமெடி நடிகர் வடிவேலு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் அரியணையில் அமர்வார் என்று பேசியிருந்தார். சில ஆண்டுகள் அரசியல் பற்றி பேசாமல் இருந்த வடிவேலுவை திமுக விஜய்க்கு எதிராக களமிறக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் சில தகவல்கள் பரவி வருகின்றன. இவர் பேசியதை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இப்பொழுது வடிவேலு மீண்டும் திமுகவிற்கு ஆதரவாக பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், சினிமா துறையில் இருந்து விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவிற்கு ஆதரவாக சினிமாவில் இருந்து ஒருவர் பேசினால் நன்றாக இருக்கும் என்பதால் வடிவேலுவை களமிறக்க நினைக்கிறார்கள். ஆனால் இது வடிவேலுவிற்கு தேவையில்லாத ஒன்று. வடிவேலு போன்ற கலைஞர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள். அவர் எந்த கட்சியையும் சார்ந்தவராக இருக்கக்கூடாது. ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் பற்றி மோசமாக பேசினார் வடிவேலு. அதற்கு காரணம் விஜயகாந்திற்கும் வடிவேலுவிற்கும் பகை இருந்தது. அந்த பகையை திமுக கட்சியுடன் சேர்ந்து தீர்த்துக் கொண்டார். ஆனால் விஜய் விஷயத்தில் வடிவேலு இப்படி நடந்து கொள்ள மாட்டார். அதற்கு காரணம் வடிவேலு விஜயுடன் நடித்த போது இருவருக்கும் நல்ல நட்பு இருக்கிறது. இதனால் விஜயகாந்தை பேசியதை போல விஜயை வடிவேலு பேச மாட்டார் என்று கூறுகின்றனர். மேலும் சினிமா துறையிலிருந்து சரத்குமார், அருணாஸ் போன்ற சில நடிகர்களும் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டனர். விஜய் யாரையும் தாக்காமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை மட்டுமே கூறுவார் என பலரும் கூறி வருகின்றனர். விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறி வருகின்றனர்.